வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அமலாக்கத்துறை சோதனை குறித்து திமுக கவலைப்படவில்லை. அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு ஜெயலலிதா ஆட்சியில் புனையப்பட்ட பொய் வழக்கு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. எதிர்க்கட்சிகளின் 2 நாள் ஆலோசனை கூட்டம் பெங்களூருவில் தொடங்கியது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தீவிரம். செந்தில் பாலாஜி வழக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடிவு. 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மது வாங்க வந்தால் அறிவுரை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. அமைச்சர் முத்துசாமி பேட்டி. ஆடி அமாவாசையை முன்னிட்டு நீர்நிலைகளில் குவிந்த மக்கள். ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, பாபநாசத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் அளித்து வழிபாடு. விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் கூட்டம் பாஜகவை எரிச்சலடைய செய்திருப்பதால் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு செம்மண் குவாரி வழக்கு தொடர்பாக சென்னை மற்றும் விழுப்புரத்தில் உள்ள உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதேபோல் அமைச்சரின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம் சிகாமணி உட்பட அமைச்சருக்கு தொடர்புள்ளவர்கள் வீட்டில் சோதனை நடைபெறுகிறது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பீகாரை தொடர்ந்து கர்நாடகாவிலும் தொடர்ந்து கூட்டப்படக்கூடிய கூட்டம் பிஜேபி ஆட்சிக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அமலாக்கத்துறை சோதனை குறித்து திமுக கவலைப்படவில்லை என தெரிவித்த முதலமைச்சர், அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு ஜெயலலிதா ஆட்சியில் புனையப்பட்ட பொய் வழக்கு என கூறினார். அதை பற்றியெல்லாம் பின்பற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் கவலைப்படவில்லை. இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பொன்முடி அவர்கள் இல்லத்தில் அமலாக்கத்துறையின் மூலமாக சோதனை நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இந்த வழக்கை பொறுத்தவரையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது புனையப்பட்ட பொய் வழக்கு. இந்த வழக்கு ஏறக்குறைய 13 ஆண்டு காலத்திற்கு முன்பு போடப்பட்ட வழக்கு. தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இதை பற்றி எந்த முயற்சியிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. அண்மையிலே கூட பொன்முடி அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த கடந்த கால ஆட்சியால் சுமத்தப்பட்டிருந்த 2 வழக்குகளிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரையில சட்ட ரீதியாக அதை நிச்சயமாக சந்திப்பார். இதற்கிடையே அமலாக்கத்துறை சோதனை குறித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். எதிர்க்கட்சிகளை பழிவாங்கவே அமலாக்கத்துறை சோதனைகள் நடைபெறுவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே.எஸ். அழகிரி, அமலாக்கத்துறை மூலம் மிரட்டி அடிமைப்படுத்தலாம் என ஒன்றிய பாஜக அரசு நினைப்பதாகவும், அமலாக்கத்துறை சோதனையால் மக்களிடையே எதிர்க்கட்சியினருக்கு செல்வாக்கு மேலும் அதிகமாகும் எனவும் கூறினார். உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் நம்முடன் இணைந்துள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் இல்லத்தில் அதிகாலை 7 மணி முதல் அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அவரது இல்லம், விழுப்புரத்தில் உள்ள அவரது இல்லம் உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறையானது தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றது. அதேபோல் அவரது மகன் கௌதம சிகாமணி எம்பி வீட்டிலும் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. இன்று எதிர்க்கட்சிகளின் கூட்டமானது பெங்களூரு நடைபெறக்கூடிய நிலையில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விரைவில் நாடாளுமன்ற தேர்தலும் வரக்கூடிய நிலையில் இதுபோன்ற சோதனைகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமைச்சர் பொன்முடியின் இல்லத்தில் தற்போது சோதனையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த சோதனைக்கு பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அந்த வரிசையில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் பழிவாங்கும் அரசியலுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைவரும் தற்போது ஒன்றுபட்டுள்ளனர் என்றும், மல்லிகார்ஜுன கார்கே இதுபோன்ற சோதனைகளால் எதிர்க்கட்சிகளை தடுமாற வைக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார். அதேபோல் திமுகவின் RS பாரதி கூறுகையில், அமலாக்கத்துறை வழக்குகள் இதுவரை குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பாஜக அரசின் ஆட்சி முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கியுள்ளதாகவும்,
பாஜக இதுபோன்று தொடர்ந்து செய்தால் கர்நாடகாவில் ஏற்பட்ட நிலைதான் நாடு முழுவதும் ஏற்படும் என எச்சரிக்கை தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக வியூகம் அமைக்கும் எதிர்க்கட்சிகளின் 2 நாள் ஆலோசனை கூட்டம் பெங்களூருவில் இன்று தொடங்கியது. எதிர்க்கட்சி தலைவர்களின் முதல் ஆலோசனை கூட்டம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஏற்பாட்டில் கடந்த ஜூன் 23ஆம் தேதி பாட்னாவில் நடைபெற்றது. இதில் திமுக உள்ளிட்ட 17 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் 2வது ஆலோசனை கூட்டம் பெங்களூருவில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கர்நாடக காங்கிரஸ் தலைவரும் துணை முதல்வருமான TK சிவகுமார் மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர் லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர். காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர். பெங்களூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் 24க்கும் மேற்பட்ட கட்சிகளின் தலைவர்களுக்கு சோனியா காந்தி இன்று மாலை 6 மணிக்கு விருந்து அளிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை காலை 11 மணிக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, VCK தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர். 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மது வாங்க வந்தால் அறிவுரை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, மதுவால் ஏற்படும் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மது வாங்க வந்தால் அறிவுரை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மதுவால் பாதிக்கப்பட்டோர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் 15 இடத்தில் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர் பொன்முடி மீதான குற்றச்சாட்டு இல்லை என்றும் அமலாக்கத்துறை சோதனை பாஜகவின் பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் முத்துசாமி கூறினார். உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய செந்தில் பாலாஜி தரப்பு முடிவு எடுத்துள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார். அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது செந்தில் பாலாஜி பண மோசடியில் ஈடுபட்டதாகவும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாகவும் கடந்த ஜூன் 13ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செய்த நிலையில் அவரை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்த நிலையில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து 3வது நீதிபதியான கார்த்திகேயன் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய செந்தில் பாலாஜி தரப்பு முடிவு செய்துள்ளது. சென்னை காவேரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஓய்வு பெற்று வரும் நிலையில் செந்தில் பாலாஜியை அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் சந்தித்துள்ளனர். இதனை அடுத்து மேல்முறையீடு செய்வதற்கான படிவங்கள் கையெழுத்து பெறப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் பிரதமர் மோடிக்கு அளித்த இரவு விருந்தில் நடிகர் மாதவன் கலந்து கொண்ட புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பிரான்ஸ் நாட்டில் ஜூலை 14ஆம் தேதி தேசிய தினம் பாஸ்டில் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அந்நாட்டின் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து அவர் 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்சுக்கு சென்றிருந்தார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இறங்கிய பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டின் பிரதமர் எலிசபெத் போரன் நேரில் வரவேற்றார். தொடர்ந்து மோடிக்கு இந்திய வம்சாவழியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பாஸ்டில் தின அணிவகுப்பில் பிரதமர் மோடிக்கு கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஆனர் விருதை பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வழங்கினார். இந்நிலையில் இந்த இரவு விருந்தில் நடிகர் மாதவன் கலந்து கொண்டுள்ள புகைப்படத்தை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இவை தற்போது வைரலாகி வருகிறது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளில் மக்கள் ஆடி அமாவாசை நாளான இன்று அரிசி, தர்பை, எள் உள்ளிட்ட பூஜை பொருட்களை கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வணங்கி வருகின்றனர். மேலும் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீராடிய அவர்கள் பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி பர்வத வர்தினி அம்மன் சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள ஸ்ரீராமர் தங்க கருட வாகனத்தில் அக்னி தீர்த்தத்திற்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு தீர்த்த வாரி வழங்கினார். இந்நிலையில் ராமேஸ்வரம் கடலில் தர்ப்பணம் கொடுக்க மக்கள் குவிந்துள்ளனர்.
இதன் காரணமாக இன்று ராமேஸ்வரத்தில் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை கிலோவிற்கு 10 ரூபாய் உயர்ந்து 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர் மழை மற்றும் வரத்து குறைவு காரணமாக தமிழகம் மட்டுமின்றி பல மாநிலங்களில் தக்காளியின் விலை உச்சத்தை அடைந்துள்ளது. இதனால் சாமானியர்கள் தக்காளியை வாங்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தமிழ்நாடு அரசு தக்காளி விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் பண்ணை பசுமை கடைகள் மற்றும் நியாய விலை கடைகள் மூலம் தக்காளியை விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் சில்லறை விற்பனையில் தக்காளி விலை ரூபாய் 150 முதல் 160 வரை விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக மொத்த விற்பனையில் கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த தக்காளி இன்று மேலும் ரூபாய் 10 உயர்ந்து 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்னும் 5 மாதங்கள் பாஜகவின் ஆட்சி உள்ளதால் அதற்கான கவுண்ட் டவுன் தற்போதே ஆரம்பித்து விட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். I am his legal advisor, but nobody responded to my call. நான் இங்கே பார்க்க வேண்டும் என்று நானும் எங்களுடைய வழக்கறிஞர் கேட்டபோது அட்லீஸ்ட் என்னையாவது கொடுங்கன்னு கேட்டபோது நீங்களாம் பார்த்தீங்க. it was not permitted. அதனால் இன்றைக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கிற அவர் இங்கே ரெய்டு நடத்தியிருக்கிறது 2006 2011 வரை அமைச்சராக இருந்த நேரத்திலே அவர் செய்ததாக சொல்லப்படுது. 2006க்கும் 2023க்கும் எத்தனை வருஷம் இருக்கிறது உங்களுக்குலாம் தெரியும். ஏறத்தாழ 12 வருஷம் ஆயிடுச்சு. இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போட்ட வழக்கு. அந்த மாதிரி செத்து எத்தனை வருஷம் ஆகுது? 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆக அந்த அம்மையாருடைய ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு இப்பொழுது அதற்காக இவருடைய வீட்டை ரைடு செய்து அல்லது சோதனைப்படுத்தி இல்லை அவர் நெருக்கடி கொடுக்கணும்னு நினச்சா உள்ளபடியே இது எவ்வளோ பெரிய கூத்து என்பதை எல்லோருக்கும் தெரியும். ஈடிக்கே இவ்வளோ அதிகாரம் இருக்கிறதான்னு சுப்ரீம் கோர்ட்டில் இட் இஸ் பீன் கொஸ்டின். ஈடிக்கு இந்த அதிகாரங்கள் இருக்கிறதா என்பதை ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய தலைவராக இருந்தவருக்கு கண்மூடித்தனமாக எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறீர்கள், இது செல்லாது, இட் இஸ் இல்லீகல் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒரு வழக்கறிஞர் முறையில் இது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அல்ல. ஆஸ் அ லாயர் நான் கொஸ்டின் பண்ணுறது, எனி ஆக்ட் விச் ஹஸ் பீன் ஒரு அப்பாயின்ட் பண்ண அப்பாயின்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் இல்லீகல் என்னால் எனி ஆர்டர் பாஸ் பை ஹிம் இஸ் ஆல்சோ இல்லீகல் என்று இஸ் கோட் வித்வுட் சேயிங். ஆகவே அந்த அடிப்படையில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு ஆர்வமும் ஆவேசமும் காட்டுகிறவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஈடி போட்ட எந்த வழக்கிலாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? 100க்கு 2 பேர் கூட ஒன்று நிரூபிக்கப்படலை. மதுரை தெற்கு வாசல் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. மதுரை தெற்கு வாசல் மறவர் சாவடி கோவில் அருகே அமைந்துள்ள தனியார் பிளாஸ்டிக் குடோனில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவம் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது மற்றும் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தீ விபத்தினால் அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணிப்பூரில் அமைதி நிலவ வேண்டி திரளானோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை கூரைநாடு புனித பதுவை மற்றும் வனத்து அந்தோணியார் திருத்தலத்தில் மணிப்பூரில் அமைதி நிலவ வேண்டி அமைதி பேரணி நடைபெற்றது. பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ அடிகளார் தலைமையில் நடைபெற்ற பேரணியானது புனித அந்தோணியார் உயர்நிலை பள்ளி வளாகத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக புனித அந்தோணியார் திருத்தலத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் மணிப்பூரில் நடைபெற்று வரும் மதவெறி படுகொலைகளை கண்டித்தும் அங்கு பொது அமைதி நிலவிட வேண்டி சிறப்பு பிரார்த்தனை, வழிபாடு மற்றும் திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதியாக பேரணியில் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வளையாம்பட்டு தேசிய நெடுஞ்சாலை ரயில்வே மேம்பாலத்தின் மீது ஓசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் இன்ஜின் பகுதியில் இருந்து புகைவர தொடங்கியதை அடுத்து திடீரென தீப்பற்றி எரிய துவங்கியுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க முயற்சி செய்தும் கார் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில்
இது குறித்து வாணியம்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீஞ்சூர் அருகே திரௌபதி அம்மன் கோவிலின் 4ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா மற்றும் பஞ்ச பாண்டவர்களின் 5 ரத ஊர்வலம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே ஊரணம்பேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா திருக்கோவிலில் 4வது ஆண்டாக தீமிதி பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பஞ்ச பாண்டவர்களின் பஞ்சரத ஊர்வலங்களும் திரௌபதி அம்மன் ஊர்வலமும் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேலான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற ஜோதிட தேர்வில் 100கணக்கானோர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். ஜோதிட சாஸ்திரம் என்பது அறிவியல் சார்ந்த விஞ்ஞான பூர்வமான கலையாகும். இந்தியா மட்டுமின்றி கிரேக்கம், எகிப்து, மேற்கத்திய நாடுகளிலும் ஜோதிடம் ஒரு கலையாக இருந்து வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் பலரும் ஆர்வத்துடன் இந்த ஜோதிட கலையை பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜோதிடம் பயின்றவர்களுக்கான தேர்வுகள் நடைபெற்றது. அடிப்படை, மேல்நிலை, முதுநிலை ஆகிய 3 பிரிவுகளில் தேர்வுகள் நடைபெற்றன. இதில் 15 வயது முதல் 60 வயது முதியவர் வரை ஆடவர், பெண்கள் என்று 175 பேர் ஆர்வத்துடன் ஜோதிட கலையில் பயின்று தேர்வு எழுதினர். ஈரோடு மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் பொல்லானின் 218வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ஈரோடு பெரியார் நகரில் உள்ள வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் உள்ள பொல்லானின் உருவப்படத்திற்கு அமைச்சர் முத்துசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மேயர் நாகரத்தினம், துணை மேயர் செல்வராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொல்லானின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மன்னார்குடியில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நலசங்கத்தின் 10ஆம் ஆண்டு சாதனை விளக்க மாநாடு நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நலசங்கத்தின் 10ஆம் ஆண்டு சாதனை விளக்க மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கல்குவாரியில் பணிபுரியும் ஆபரேட்டர்களுக்கு ஹைட்ராலிக் ஓட்டுநர்கள் உரிமம் கட்டாயம் இருக்க வேண்டும், ஹைட்ராலிக் ஓட்டுநர்கள் பணியமர்த்தும் பெரிய நிறுவனங்கள் வடமாநில தொழிலாளர்களை விட தமிழக ஆபரேட்டர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் இச்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ராபர்ட் மற்றும் நிறுவன தலைவர் சாமி செல்வமூர்த்தி மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஹைட்ராலிக் ஆபரேட்டர்கள் நிர்வாகிகள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். சென்னை தாம்பரம் பகுதியில் 1 மாதமாக ஊதியம் வழங்கவில்லை என கூறி தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சிட்லப்பாக்கத்தில் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 3இல் தூய்மை பணியாளர்கள் 75 பேர் ஒப்பந்த அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். மாதம் ஒரு முறை ஒப்பந்ததாரர் மாற்றப்படுவதால் மாதத்தில் 10 நாட்கள், 5 நாட்கள் என சம்பள தொகை பிடித்தம் செய்து தற்போது 1 மாதத்திற்கான சம்பள தொகை நிலுவை இருப்பதாக கூறி தூய்மை பணியாளர்கள் சுகாதார ஆய்வாளர் நாகராஜ் அலுவலகம் முன்பு திடீரென திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூரில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரவை கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் துரைராஜன் தலைமையில் பேரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை செய்யும் பணியாளர்களுக்கு அரசு அறிவித்தபடி தினக்கூலி தொகையை முழுமையாக வழங்கிட வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்திற்கு 2.74 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பேரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்க முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மன்னார்குடியில் ஒப்பந்ததாரர் வீட்டில் 75 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் ராமமூர்த்தி என்பவர் ஒப்பந்ததாரராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது குடும்பத்துடன் திருப்பதிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டில் முழுவதும் மிளகாய் பொடி தூவப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து வீட்டில் உள்ளே சென்று அறைகளை பார்த்தபோது 75 சவரன் நகைகள் மற்றும் 1.50 லட்சம் மதிப்புள்ள பட்டு புடவைகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தென்மேற்கு பருவமழை காலம் புதிய வீரியத்துடன் இந்த வாரம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு மாநிலங்களுக்கு பலத்த மழையும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக இந்தியாவின் வட மாநிலங்களில் வழக்கத்தை விட கூடுதலான அளவிற்கு கனமழை கொட்டியதால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாரம் மேலும் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. $22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு $112 குறைந்து $44,288 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு $44,360 விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று $112 குறைந்து $44,288 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து $81.50 1 கிலோ வெள்ளியின் விலை $81,500 விற்பனை செய்யப்படுகிறது. வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ஏவி பரிசோதித்ததை அடுத்து ஜப்பான், தென்கொரியா மற்றும் அமெரிக்கா கடற்படைகள் இணைந்து கூட்டு பயிற்சி மேற்கொண்டன. வடகொரியாவின் மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஹவாசாங் 18 ஏவுகணையை அந்நாடு ஏவி சோதனை நடத்தியது. இது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தும் வல்லமை கொண்டது என கருதப்படுகிறது. வடகொரியாவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக முத்தரப்பு பயிற்சியில் ஈடுபட்ட அமெரிக்கா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் இலக்கை கண்டறிந்து தகவல்களை பகிர்வது குறித்து பயிற்சிகளை மேற்கொண்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமலாக்கத்துறை சோதனை குறித்து திமுக கவலைப்படவில்லை. அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு ஜெயலலிதா ஆட்சியில் புனையப்பட்ட பொய் வழக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. எதிர்க்கட்சிகளின் 2 நாள் ஆலோசனை கூட்டம் பெங்களூருவில் தொடங்கியது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தீவிரம். செந்தில் பாலாஜி வழக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடிவு. 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மது வாங்க வந்தால் அறிவுரை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. அமைச்சர் முத்துசாமி பேட்டி. ஆடி அமாவாசையை முன்னிட்டு நீர்நிலைகளில் குவிந்த மக்கள். ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, பாபநாசத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் அளித்து வழிபாடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.